This episode is brought to you by Espolon Tequila. Slow, sticky, snoozy. They call these the dog days of summer. But Espolon? They don't do boring. Welcome to the Marg Days. Espolon Tequila. 100% blue Weber agave, born to shake up your summer. Just add lime, agave, and a little attitude. Visit espolontequila.com. Espolon Tequila, 40% alcohol, volume 80 proof. Copyright 2025 Campari America, New York, New York. Drink responsibly. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தொடர்ந்து இருட்டுல நான் அப்படியே எங்க அப்பாவோட உருவத்தை பார்த்தேன். நான் அந்த அரை கண்ணுல பாக்குறேன், அவர் உருவம் அப்படியே பார்த்து நடந்து வராரு. வீட்டுல நடந்து உயிரோட இருந்தா எப்படி இருக்கும், அந்த பிளாக் உருவம் மட்டும் அப்படி ஒரு பயமய மாதிரி உருவம் நடந்து ரூம் உள்ளுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட காலை புடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்படி எத்தனை மணின்னு எனக்கு தெரியாது மிஸ், ஆனா நான் சத்தியமா அவரை பார்த்தேன். அந்த நேரத்துல நீங்க சொன்னீங்களா அம்மா கிட்டயோ இல்லையா சொன்னீங்களா? பேச முடியல மிஸ், லைக் நம்மளோட சுவார வெளி வராது, நம்மளால வெறும் பார்க்க மட்டும் முடியுமே, அவ்வளவு மட்டும்தான். ரூம்க்கு அது ஒரு மாதிரி காத்து மாதிரி அடிச்சிச்சு. தொடர்ந்து உள்ளுக்கு வந்து அம்மாவோட கால் கிட்ட உட்காந்துக்கிட்டாரு. அப்படி அது வண்டிதான் அதை நான் பார்த்தேன். அதோட 9 பிரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணீங்களா அந்த டைம்ல? இல்ல ஒண்ணுமே நான் பேசுவோம், என்னால பேசவே முடியல மிஸ். வெறும் வந்து லைக் எப்படின்னா அது பயம் கூட இல்ல மிஸ், வாயில வார்த்தை வரல, அழுவ மாதிரிதான் வந்தது. ஏன்னா நம்மளுக்கு அது நம்ம அப்பா, நம்மளுக்கு பயமே இல்ல. எங்க அப்பா இறந்து தங்கச்சி எல்லாம் கூட சம்திங் அவர் இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காருன்னா யாருமே பயப்பில்ல. அப்பா நம்ம ஒண்ணு செய்ய மாட்டாரு அப்படி அந்த மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னீங்களா? மறுநாளே நான் சொன்னேன். தங்கச்சி எல்லாம் அழுந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுனா, ஓ பாரு அப்பா உனக்கு மட்டும் உருவம் காட்டியிருக்காரு, நாங்கெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லி. ஏன்னா ரெண்டாவது தங்கச்சி வந்து ரொம்ப சாயாங்க அப்பா மேல. அப்ப நான் சொன்னேன், இல்ல ஒண்ணும் இல்ல, அது அப்படித்தான், எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து தெரியும், மேபி அதனால எனக்கு அது சொன்னாங்க, கண்ணில பட்டுட்டு அந்த மாதிரி தோட்டல தான் நான் இருந்தேன். 30 எல்லாம் முடிஞ்சோன்னா திருப்பி வீட்டுக்கு இன்னொரு கட்டு போடலாம், வேற எதுவும் வராம இருக்குன்னு சொல்லி அவங்கள பார்த்தவங்களே தான் நாங்க கால் பண்ணி திருப்பி போய் பார்த்தோம். அப்ப அவங்க தான் சொன்னாங்க, அதனாலதான் வந்து நான் உனக்கு வாக்கு கொடுக்கல, ஏன்னா எனக்கு தெரியும் என்னால் வேணும் கிளீன் தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் உடம்பு வந்து எப்பயோ இறந்துருச்சு, அவர் பாகங்கள்லாம் எப்பயோ அது மத்திய ஆயிடுச்சு. அது வந்து உங்க அப்பாவோட உடம்புல இருந்ததுனாலதான் இத்தனை நாள் வந்து உங்க அப்பா உயிரோட இருந்தாரு. அது வந்து பூந்து அதோட வேலையை வந்து 6 மாசத்துலயே காட்டிருச்சு. அது அப்பா உடம்புக்குதான் அது ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஹெல்ப் பண்றவங்களை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அங்கங்க போய்கிட்டு வந்துகிட்டு அப்படி இருந்திருக்கு. அப்ப தங்கச்சி கொஞ்சம் உதவி செஞ்சோன்னே அவங்கள கொஞ்சம் பயம் காட்டுறது, நான் ரொம்ப உதவி செய்யறேன், ஆளை கூட்டிட்டு வரேன் பாக்கணும்னா இப்ப என்ன வந்து ரொம்ப பயம் காட்டி இருந்திருக்கு. அந்த மாதிரி நடந்தது. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சு மீஸ், நாங்க எங்க அப்பா உயிரோட இருக்கிறப்ப கடைசியா நாங்க தங்கச்சிங்க எல்லாம் வந்து லைக் ஒரு மாதிரி வீட்டுல ஒரு கேதரிங் செஞ்ச எனக்கு மறதியா இருந்தது இருக்கு. அது வந்து செஞ்சோம், ஒரு போட்டோ பிடிச்சோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் சோஃபால எல்லாம் உட்காந்த மாதிரி. அந்த போட்டோவை ரொம்ப நாள் சென்று ஒரு 2-3 months சென்று, இதுதானே நம்ம ஃபேமிலியில நம்ம பிடிச்ச கடைசி போட்டோ, அப்பா உயிரோட இருந்து ஜூம் பண்ணி நல்லா பாக்குறோம். நாங்க எல்லாம் உட்காந்து ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்து நான் அப்பா பக்கத்துல நிக்கிறேன், எல்லாம் நிக்கிறேன். எங்க அப்பா பின்னாடி மட்டும் அந்த போட்டோல ஒரு பயம் உருவம் இருக்குமே, ஒரு ஆளு எக்ஸ்ட்ராவா இருந்தா எப்படி இருக்கும். ஏன்னா அந்த அறிவும் பப்ளாஸ்ல எல்லாம் நம்மள மாதிரி இப்ப பாய்க்கிற போன் மாதிரி எல்லாம் சங்கியா இல்ல மிஸ், நார்மலா நம்ம பிடிப்போமே. அப்பதானே கேமரா போன் வந்த அந்த காலம். அப்ப அந்த டைம்ல நாங்க பெரிய அளவுக்கு இந்த மாதிரி இப்ப மாதிரி ஜூம் பண்ணி கூட பாக்கல. அந்த 2-3 months சென்று இதுதானே கடைசியா பிடிச்ச போட்டோன்னு சொல்லி நல்லா பாக்குறோம். அந்த எங்க அப்பா பின்னாடி ஒரு உருவம் இருக்கு, லைக் ஒரு பயம் இருந்தா எப்படி இருக்கும். இப்ப நம்ம வந்தா நம்மளோட நிழல் இருக்கும், என்ன சொல்லுவாங்க, பயம் தெரியுமே, அந்த மாதிரி அவரு பின்னாடி மட்டும் அந்த போட்டோல ஒரு பயம் தெரியுது. பயம் தெரியுற மாதிரி இருந்தா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமே. நானும் அப்பா பக்கத்துல தான் இருந்தேன், அம்மாவும் அதே மாதிரி பொசிஷன்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவரு பின்னாடி மட்டும் இது இருந்தது. அந்த போட்டோ வந்து நான் அப்புறம் சொன்னேன் என்னோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே, பாரு தெரியுதுன்னு. அப்பதான் எல்லாருமே ஜூம் பண்ணி பார்த்தாங்க. ஆமா ஆமா அப்படிதான் பார்த்தோம். அந்த இதெல்லாமே இன்னும் அந்த போட்டோ வச்சிருக்கீங்களா? இருக்கு மிஸ். ஏன்னா அது எங்க அப்பா கூட பிடிச்ச கடைசி போட்டோன்னு எங்க எல்லார்கிட்டயுமே அந்த போட்டோ இருக்கு.
இதுதான் miss. அந்த போட்டோ பார்க்க இன்னும் அந்த ஷேடோ பார்க்க உங்களுக்கு இந்த நினைவுகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும்ல. எல்லாத்துக்குமே இருக்கு மிஸ். ஏன்னா இப்ப என் கூட இப்ப நான் வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா என் உடம்புக்கு பூந்து பட் எனக்கு வந்து நான் எப்படி பிஹேவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வெறும் என்ன அது பேசுறது எனக்கு உள்ளார விளங்குது. ஆனா அந்த சூழ்நிலையில என்ன பார்த்தது ஹஸ்பண்ட் தங்கச்சி எல்லாத்துக்குமே வந்து வித் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. அக்காவுக்கும் பேய் பிடிச்சா இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு எல்லாருமே படத்துல சொல்லுவாங்க. அது காலில் தான் ஏறும்னு. ஆனா அது ஏறினது உண்மையிலே நான் வந்து ஃபீல் பண்ண மிஸ். லைக் ஒரு அது வேற மாதிரி இருந்தது. நம்ம காலை கஞ்சாங்காயி அது கரெக்டா அந்த நம்மளோட அம்மா விரல்ல தான் அது ஏறி வருது நம்மளோட உடம்புக்கு. ஏன்னா வாட்டி நானு பார்த்தது இதுதான் மிஸ். இப்படித்தான் நடந்தது. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம்.